ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் காஜல். ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு ஹோம்மேட் காஜல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது இந்த மாதிரி நெய் ஊற்றின ஒரு அகல் விளக்கு திரி போட்டு வச்சுக்கோங்க. 3 அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. 2 ஈவன் சைஸ் உள்ள கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. இந்த 2 கிளாஸையும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு மேலே ஒரு தட்டை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இந்த அகல் விளக்கை ப்ளேஸ் பண்ணி வச்சு ஏற்றிக்கோங்க. அந்த அகல் விளக்கு தட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே அந்த படிகிற அந்த கறி தான் நம்ம காஜல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அந்த நெருப்பு தட்டு மேலே படுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பாதாம் எடுத்து இந்த மாதிரி கத்தியில் குத்திக்கோங்க. இந்த மாதிரி கத்தியில் குத்தி வச்சு அந்த நெருப்புக்கு நேராக காட்டுங்க. ஓகே, அந்த பாதாம் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அதோட நெருப்பு நேராக தட்டில் படுற மாதிரி வைங்க. ரெண்டுலேருந்து 3 பாதாம் வரைக்கும் நல்லா எரியிற வரைக்கும் இதே மாதிரி வச்சு எரிய வைங்க பாதாமை. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா எரிஞ்சு அது சுத்தமாகவே சாம்பலாகிடும். அதுக்கப்புறமா எடுத்துட்டு இன்னொரு பாதாம் வைங்க. இதே மாதிரி 2லேருந்து 3 பாதாம் வரைக்கும் நல்லா எரிய வச்சு அந்த கறியை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அகல் விளக்கை அணைச்சிடலாம். ஓகே, அந்த தட்டை இப்போ மெதுவாக நம்ம எடுத்து பார்க்கலாம். ஏதாவது ஒரு துணி பிடிச்சி எடுங்க, ஏன்னா சூடாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கறி படிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த கறி படிஞ்சிருக்கும். இதை நல்லா நம்ம எடுத்து ஃபுல்லாக எல்லா கறியும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் ஆட் பண்ணுறேன். நெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ரொம்பவே உங்களுக்கு வாட்டரி ஆகிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி வராது. கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா கலக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட ஜெல் ஐலைனர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பழைய ஐலைனரோட இந்த கேப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை உங்களுக்கு கழுவி காட்டுறேன். எதுவும் க்ளீனாக தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ ஐலைனரை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சாஃப்ட் ஐலைனர் ரெடி ஆகிடுச்சு. ஹோம்மேடில் அதுவும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம சூப்பராக ஐலைனரை ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.